நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிராஜ் மற்றும் ஹரராஜ சிங்கம் மற்றும் மகேஸ்வரன் அவர்கள் இந்த கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இப்பதான் ஏதோ கோமாவில் இருந்து எழும்பினது போல திடீரென்று ஒழும்பி இந்த கதையை கதைக்கிறார் என்னும் போது பிரான்ஸ்ல இடம்பெற்ற தேர்தல் இந்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இலங்கைக்கு ஒரு லெசனாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கென்யாவில என்ன நடந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமை அரசு தலைவராக இவர்கள் பதவி ஏற்ற பிற்பாடும் வரலாம் என்ற ஒரு கருத்துக்கள் தான் நிலவும். ரணில் அரசு தலைவராக வரும்போது சஜித் பிரேமதாசாவை பிரதமராக நியமிப்பது போன்ற ஒரு திட்டத்தை இவர்கள் இப்போது வைத்திருக்கிறார்கள். 3000 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள சதுர பரப்பளவுள்ளதை 150 பிளாக்காக எடுப்பதற்கு இந்தியா அப்ளிகேஷனை கொடுத்தது. இப்போது ஸ்ரீலங்கா தனது கடும் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறது, கொடுக்கக்கூடாது இந்தியாவுக்கு என்று சொல்லி. அடுத்ததாக விரட்டி இருக்கிற இலங்கைக்கு கச்சதீவை நாங்கள் பறிப்போம் என்று சொல்லி அப்ப இலங்கை இப்போது சொல்கிறது இந்த மலைக்காகத்தான் அவர்கள் கச்சதீவை பறிப்போம் என்று மிரட்டுகிறார்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இலங்கை தீவில் குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்கள் தான் பேசப்படுகின்றது. கடந்த சில மாதங்களாக தெற்கிலங்கையிலிருந்து வடக்கை நோக்கி சிங்கள அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் சென்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இலங்கையினுடைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தனா கூட யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றார், கிளிநொச்சி சென்றிருக்கின்றார். என்ன காரணத்துக்காக இவருடைய இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்? இரு தரப்பும் இப்போது அடுத்த அதாவது அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி ஈட்டுவது தொடர்பான ஒரு முனைப்புடன் தான் தெரிகிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ் பகுதிகளை குறிவைப்பது என்பது இந்த பொது வேட்பாளர் தொடர்பான தமிழ் மக்களின் அறிவிப்பும் அவர்களின் செயற்பாடுகளுக்கும் பிற்பாடு இந்த சிங்கள கட்சிகளின் வடபகுதி நோக்கிய நகர்வுகள் தீவிரமாக கொண்டிருக்கின்றன. இப்ப தினேஷ் குணவர்த்தனா யாழ்ப்பாணம் போயிருக்கிறார், அவருடன் சீன தூதுவரும் போயிருக்கிறார். சீனா உங்களுக்கு தெரியும், அண்மையில் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 500 பொருத்து வீடுகள் மீனவர்களுக்கான பொருத்து வீடுகளை வழங்கி இருக்கின்றது. அரிசியை கொண்டு வந்திருக்கிறார்கள், மீனவர்களுக்கான வலை மற்றும் உபகரணங்கள். அப்ப சீன தூதுவரும் போயிருக்கிறார்கள். இவர்கள் இப்ப அது அரிசி விநியோகம், மீன்பிடி சாதனங்களை விநியோகிப்பது, மற்றது கிளிநொச்சியில் சென்று அங்கு பிரதிநிதிகளை சந்திப்பது என்று சொல்லி அந்த தமிழ் மக்களுக்கான உதவிகளை வழங்குவதன் ஊடாக ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். ஏனென்றால் சீனாவிடம் இருந்து பொருட்களை கொண்டு சீனாவின் உதவியுடன் இவர் அங்கு அதாவது தேர்தலுக்கு முன்னைய காலத்தில் அந்த பொருட்களை இலவசமாக வழங்குவதன் ஊடாக தமிழ் மக்களின் இப்ப மீனவ சமூகத்தினது இப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட மாதகல் கடற்கரையில் இந்திய மீனவர்களுடனான சண்டையில் கடற்படையினர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். அதனையும் அவர்கள் இப்ப வடபகுதி மீனவர்களுக்காக உயிர் விட்டது என்ற தோரணையில் தான் அவர்கள் இப்போது பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறுதான் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் இப்போது வடபகுதியை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பி இருக்கின்றன. உதாரணமாக பார்க்கலாம், நீங்கள் சஜித் பிரேமதாசாவை இப்போது கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிராஜ் மற்றும் ஹரராஜ சிங்கம் மற்றும் மகேஸ்வரன் அவர்கள் இந்த கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இப்பதான் ஏதோ கோமாவில் இருந்து எழும்பினது போல திடீரென்று ஒழும்பி இந்த கதையை கதைக்கிறார் என்னும் போது அடுத்ததாக இன்னொன்றை கூறியிருக்கின்றார், தாங்கள் தமிழர்களையும் இணைத்து ஒரு மெகா கூட்டணியை அமைக்கப் போவதாம்.
அதன் ஊடாக அதை தாங்கள் வெற்றி பெறப் போவதாகவும் 13 வழங்குவோம், 13+ஐ வழங்குவோம், காணி அதிகாரம், இப்படியே ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஒன்றை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது இந்த ஒரு சின்ன தீப்பொறி இப்போது தென்னிலங்கையை மிக மிக ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு வைத்திருப்பதைத்தான் இவர்கள் இந்த தொடர்ச்சியான வரவுகள், பேச்சுக்கள், நடவடிக்கைகள் மூலம் அறியக்கூடியதாக. தமிழ் பொது வேட்பாளர் தலையீடிய கொடுக்கின்ற என்று நம்புகிறீர்களா? உண்மைதான். அது என்னென்று சொன்னால், இப்ப தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஒரு பத்திரிகை இந்த அரசு தலைவர் தேர்தல் தொடர்பாக ஒரு ஒப்பீனியன் கோலத்தை போட்டிருக்கின்றது. அதில் அவர்கள் பிரான்சில் இடம்பெற்ற தேர்தலை அதுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது பிரான்ஸ்ல இடம்பெற்ற தேர்தல் இந்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இலங்கைக்கு ஒரு லெசனாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இங்க ஒரு மும்முனை போட்டி, சஜித்தாக இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், அடுத்தது ஜேவிபி திசாநாயக், இவர்கள் யாரும் 50 வீதத்தை பெறப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார். அதாவது பிரான்ஸ்ல 579 ஆசனங்கள்ல 260 தொடக்கம் 280 ஆசனங்களை பெறும் என்று ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட ஃபார் ரைட் கட்சி இரண்டாவது ரவுண்ட்ல தோற்கடிக்கப்பட்டது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வித்ரோவல் என்று கூறுகிறார்கள். என்னென்றால் அவர்கள் போலியான ஆக்களை அங்கு இறக்கிவிட்டு மூன்றாவதாக வந்தவர்கள் அனைவரையும் இரண்டாவது ரவுண்டில் வெளியேற்றி விட்டார்கள். அவர்களுக்கு விழ வேண்டிய வாக்குகள் மற்ற கட்சிக்கு விழும். அது திட்டமிட்டு செய்தது என்று கூறு. அதே போல இலங்கையிலும் இடம்பெறலாம். அவர்கள் மறைமுகமாக கூறுகிறார்கள், இப்ப தமிழ் பொது வேட்பாளரை திட்டமிட்டு இறக்குவதும் வாக்கை சிதறடிப்பது. அதே போல இப்ப மஹிந்த ராஜபக்ஷ இன்னொரு வேட்பாளர் இறக்க போறது என்று சொல்றதும் வாக்கை சிதறடிப்பதற்கு என்ற தோரணைத்தான் கதைக்கின்றனர். என்னென்று சொன்னால் முதலில் 260 தொடக்கம் 280 என்று ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட கட்சி கடைசியாக 143 தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாது இப்ப நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் என்றது 182 ஆசனங்களையும், இப்ப சென்ட்ரலிக் எசம்பிள் என்ற சொல்ற மக்ரோண்ட கட்சி 163 ஆசனங்களையும், நேஷனல் ரேலி என்ற கட்சி மேரிலி பென் என்ற கட்சி 143 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்ற. எதுக்குமே அங்க மெஜாரிட்டி இல்லை. இவ்வாறான ஒரு நிலையைத்தான் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்றதை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கலவரம் இப்ப கிட்டத்தட்ட கூறுகிறார்கள் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்கு இடையில் தேர்தல் நடைபெறலாம் என்று கூறுகிறார்கள். அரசு தலைவர் ஆட்சி காலத்தை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு அரங்கிலே போராட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பெருமளவான தொழிற்சங்கங்கள் இப்போது போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றன. ஏன்னா சில பேர் இப்ப யூனிவர்சிட்டி நான் அகாடமிக் ஸ்டாஃப் இப்போது வித்ரோ பண்ணியிருக்கிறார்கள். தொடர்ந்து பணியாளர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். டீச்சர்ஸ் என்று சொல்லி ஏற்கனவே அது ஆரம்பமாகிவிட்டது. அப்ப இது இப்ப இந்த அரசியல் ஒரு கட்சியின் அரசியல் தோல்வியை அவர்கள் மீண்டும் இந்த போராட்டமாக மாற்றக்கூடிய சாத்தியங்கள் உள்ளதாக கூறுகிறார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், ஜேவிபி இந்த 1970களில் 80களில் இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் தான் முக்கிய கவனத்தை செலுத்தி இருந்ததாம் அரசை சீர்குலைப்பதற்கு என்று கூறியிருக்கிறார்கள். இதில் ஏவிபி தோல்வி அடைந்தால் மீண்டும் போராட்டங்கள் வரும். அதற்கு ஏதுவாக இப்ப பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், IMF நிபந்தனைகள் இப்ப கென்யாவில என்ன நடந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமை அரசு தலைவராக இவர்கள் பதவி ஏற்ற பிற்பாடும் வரலாம் என்ற ஒரு கருத்துக்கள் தான் நிலவும். இந்த அரசு தலைவருக்கான தேர்தல் தெற்கிலங்கையில் என்ன விதமான சிக்கலை ஏற்படுத்தி? இப்ப நீங்க பாருங்கள், ஜனாதிபதி தேர்தலை பிற்போட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இனி ஒரு சிலர் வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறார்கள், தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறார்கள். இப்ப ராஜபக்ஷாக்களை பொறுத்த மட்டில் யாரை களமிறக்குவது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். இப்ப நீங்கள் கூறினீர்கள் அவர்களுக்கு இடையில் ஒரு பேரம் பேசலாம், அதாவது சஜித் பிரேமதாச பிரதமராகவும் ரணில் விக்ரமசிங்க அதிபராகவும் வருவதற்கான சில திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன என்று கூறினீர்கள். அந்த திட்டம் ஏற்கனவே சிங்கப்பூரில் பேசிய விடயங்களையும் பார்த்திருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது தினேஷ் குணவர்த்தனா அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு முக்கிய
நோக்கம் இருப்பது போல் தெரிகின்றது. இது ஒரு சீரற்ற நிலையை ஏற்படுத்துகின்ற நாட்டை வளர்ச்சிக்கு இது ஒரு தடையாக இருக்கின்றது என்று நம்புகிறீர்களா? உண்மைதான். இப்ப அனுரகுமார திசாநாயக்காவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை இவர்கள் இப்போது எட்டியிருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இவர்களுக்கு ஒன்று தெரியும், மும்முனை போட்டி என்னும் போது யாரும் 50 வீதத்தை பெற மாட்டார்கள், எல்லோரும் கிட்டத்தட்ட சம அளவில் நிற்கிறார்கள் என்னும் போது. அடுத்ததாக அப்ப இந்த நிலையில் ரணில் சஜித் பிரேமதாச விட்ரோ பண்ணினால் அந்த ஆதரவை ரணிலுக்கு வழங்குவதாகவும், அதற்கு பதிலாக ரணில் அரசு தலைவராக வரும்போது சஜித் பிரேமதாசாவை பிரதமராக நியமிப்பது போன்ற ஒரு திட்டத்தை இவர்கள் இப்போது வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் மொட்டுவ கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தாங்கள் வேட்பாளரை களம் இறக்கப் போகிறோமோ இல்லையோ என்பது தொடர்பாக இதுவரையில் அவர்கள் எதுவும் கூறவில்லை. உங்களுக்கு தெரியும், அண்மையில் மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு சென்று வந்ததும், இந்திய தூதுவர் இந்திய வெளிவார அமைச்சர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து சென்றதும் அவர்களுக்குள்ளும் இருக்கிற திட்டங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எல்லாம் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற நேரத்தில் தான் இன்னும் ஒரு வருடத்துக்கு இந்த அரசு தலைவர் பதவியை நீடித்தால் என்ன என்று இவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கும் அவர்கள் சட்டத்தினூடாக அதனை அனுமதிக்கவில்லை போலதான், அதை அனுமதிக்க முடியாது என்று தான் கூறியிருக்கிறார்கள். இன்னும் அந்த ஒரு முழுமையாக இன்னும் அரசு தலைவர் தேர்தலுக்கான அறிவித்தலை கூட யாரும் வெளியிட முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கு. இதே நேரத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அந்த போராட்டம் தமிழ் மக்களுடைய வேணவா என்ன என்பதை உயிர்ப்போடு வைத்திருந்தது உலக பரப்பில். குறிப்பாக ஐநாவினுடைய அமர்வின் பொழுது கூட பேசப்பட்ட என்ற விடயங்களை பார்த்திருக்கின்றோம். காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைக்கு அலுவலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த அலுவலகத்துக்கு சென்று பதிவு செய்த தயாராக இல்லை என்று பலர் கூறியதை நான் கேட்டிருந்தேன். அந்த அம்மாக்களோடு பேசும்பொழுது அவர்கள் கூறியிருந்தார்கள் என்றால், நீங்கள் அவர்களுக்கு தகவலை கொடுத்தவுடன் அவர்கள் அந்த தகவலை வைத்துக்கொண்டு தங்களுக்கு தொடர்ச்சியாக அழுத்தங்களை, மன உளைச்சல்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருப்பதனால் வெறுமெனவே ஒரு பேர் பலகையை மட்டும் போட்டுவிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகமாக பார்க்கப்பட்ட இந்த நேரத்தில் இப்பொழுது கடந்த சில மாதங்களாக அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களிடையே ஒரு விரிசல் ஒன்று வந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வலிமையான ஒரு போராட்டத்தை நடத்தியதாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கிடையில் வேணுமென்று திட்டமிட்டு அவர்களுக்கிடையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலைமைகளையும் பார்க்கக்கூடிய இருக்கின்ற நேரத்தில் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் பிரச்சனை இலங்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சங் அவர்கள் அந்த அலுவலக பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார்கள். அதனுடைய பின்னணி என்ன காரணத்துக்காக இவர் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார்? அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களின் மனங்களை வென்றுவிட வேண்டும் என்று கூறுவதை விட ஏமாற்றி விட வேண்டும் என்று கூறுவது, தமிழ் மக்களை ஏமாற்றி விட வேண்டும் என்று திட்டமிட்டு இப்ப ஜூலி சங் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தார், மலையகத்துக்கு சென்றிருந்தார், கிழக்குக்கு சென்றிருந்தார். அவர் பம்பரமாகத்தான் இயங்குகின்றார். பொது காணாமல் போனோர் அலுவலகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், காணாமல் போனவர் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும், அவர் அந்த மக்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும், இந்த கொக்கு தொடுவாய் பகுதியில் இடம்பெறுகின்ற அகழ்வு பணியின் போது எடுக்கப்பட்ட மனித உடலங்கள் அல்லது எச்சங்கள் தொடர்பான விசாரணைகள் வேண்டும் என்று ஒரு பாரியொரு திட்டத்தை, பாரியொரு பட்டியலை முன்வைத்திருக்கின்றார். அது ஊடகங்களுக்கும் வெளியிட்டிருக்கின்றார். இப்ப உதாரணமாக நீங்கள் பார்க்க போனால், காசாவில போர் நிறுத்தம் கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் சபை, பாதுகாப்பு சபை வரையும் சென்று அங்கும் நிறைவேற்றிய பின்னரும் நிறைவேற்றாமல் இருப்பது போன்ற இது ஒரு வாக்குறுதிகளாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் இவர்களின் நடவடிக்கையை நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒன்றை தாங்கள் செய்ய துணிந்து நிற்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டைத்தான் பார்க்கலாம். இப்ப கடந்த வாரம் நாங்கள் பார்க்கும்போது அந்த அமெரிக்காவின் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் என்ற அந்த வாஷிங்டனை தளமாக கொண்ட அமைப்பு வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். அதில் இவ்வாறு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்று சொல்லி, குருந்தூர் மலையாக இருக்கலாம், வெடுக்குநாரியாக இருக்கலாம். அப்ப அதற்கு பிற்பாடு பலர் அந்த அறிக்கையை தரும்படி இந்த உரையாடலை கேட்ட பிற்பாடு பலர் அந்த அறிக்கையை தொடர்பாக என்னிடம் கேட்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு PDF ஃபார்மில் அனுப்பியும் இருந்தேன். தெளிவாக எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிகின்றது என்ன நடக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு நாட்டையோ அல்லது ஒரு இனத்தையோ தாங்கள் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது தொடர்பாக அவர்களுக்கு அக்குவேறு ஆணிவேறையாக தெரிய வேண்டும். அதை அவர்கள் தெளிவாக செய்திருக்கிறார்கள்.
இப்போது அதை வைத்துக்கொண்டு எவ்வாறு தமிழ் மக்களை கையாள்வது என்பது தொடர்பான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த ஜூலி சங்கின நடவடிக்கை. நிறைவாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் தொடர்ச்சியாக உறவு நிலையில் ஏற்றம் இறக்கம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்பொழுது இந்தியா கோபோல் மலையை அந்த மலையை தங்கள் வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அதற்கு இலங்கை மறுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. இதனுடைய பின்னணி என்ன என்று கூற முடியுமா? இது நாங்கள் முன்னரும் பேசியிருந்தோம். இப்போது வந்த செய்தி என்னென்று சொன்னால், இந்தியா இதற்கு தனியாக அப்ளிகேஷனை விண்ணப்பத்தை கொடுத்திருந்தது. கிட்டத்தட்ட $500,000 அமெரிக்க பே பண்ணி இந்த மலை இந்து சமுத்திர பிராந்தியத்தின் அடியில் இருக்கின்றது. ஏறத்தாழ 300 கிலோமீட்டர் நீளமானது, 150 கிலோமீட்டர் அகலமானது. அதில் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் மன்னிக்கவும், இந்த மலை 400 கிலோமீட்டர் நீளமானது, 150 கிலோமீட்டர் அகலம். ஆனால் 3000 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள சதுர பரப்பளவுள்ளதை 150 பிளாக்காக எடுப்பதற்கு இந்தியா அப்ளிகேஷனை கொடுத்தது. இப்போது ஸ்ரீலங்கா தனது கடும் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறது, கொடுக்கக்கூடாது இந்தியாவுக்கு என்று சொல்லி. இப்ப இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி என்றது ஜமேக்காவை தளமாக கொண்ட UN நிறுவனம். அவர்களிடம்தான் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு முதலே பதில் அனுப்பியிருந்தார்கள், இந்த கடற்பகுதி இன்னொரு நாட்டுக்குள்ளும் வருகிறது என்று சொல்லி அவர்கள் நாட்டை குறிப்பிடவில்லை. இப்போது இலங்கை தனது ஆட்சேபனை தெரிவிக்க அதை கொடுக்க முடியாது என்று கூறியது. அந்த மலை இந்தியா கரையிலிருந்து 1350 கிலோமீட்டர் தொலைவிலும், மாலதீவிலிருந்து 1100 கிலோமீட்டரிலும், இலங்கையிலிருந்து 1050 கிலோமீட்டர். மாலதீவுக்கும் இலங்கைக்கும் 50. சில சமயம் மாலதீவும் அதனை உரிமை கோரலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. ஆனால் அதனை அகழ்வு பணி இந்தியாவிடம் இப்போது இல்லை. ஆனால் இந்தியா கிட்டத்தட்ட 2030 வரையிலும் அதனை அல்லது 15 வருடங்களுக்கு அதனை அகழ்வு செய்வதற்கான அனுமதியைத்தான் கோரியது. இலங்கை இப்போது போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றது. சீனாவின் கப்பல்களும் அடிக்கடி ஆய்வு கப்பல்கள், கடல் ஆய்வு கப்பல்கள் அங்க வருவதும் இப்போது இந்த மலைக்காகத்தான் என்ற ஒரு கருத்தும் உருவாகிறது. எனவேதான் இந்தியா அந்த அவசரப்படுகின்றது. சீனா அதனை கைப்பற்ற முதல் தான் கைப்பற்றி விட வேண்டும் என்று. உலகத்தின் கோபோல்ட் உற்பத்தியில், கோபோல்ட் கனிம வளத்தில் 60% சீனா தான் ஏற்கனவே கொண்டிருக்கு. அப்ப இது இப்ப எலக்ட்ரிக் காராக இருக்கலாம், கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்டுக்கு கோபோல்ட் மிக முக்கியமான ஒரு உலோகமாக இருக்கு. இந்த நிலையில இந்தியா அடுத்ததாக விரட்டி இருக்கிற இலங்கைக்கு கச்சதீவை நாங்கள் பறிப்போம் என்று சொல்லி, அப்ப இலங்கை இப்போது சொல்கிறது இந்த மலைக்காகத்தான் அவர்கள் கச்சதீவை பறிப்போம் என்று மிரட்டுகிறார்கள். அதே சமயம் இப்போ KKS துறைமுகத்துக்கு $60 மில்லியன் கடனாக, லோனாகத்தான் வழங்கியிருந்தார். இப்போது கூறியிருக்கிறார்கள் அதனை நாங்கள் உங்களுக்கு உதவியாக தருகிறோம், நாங்கள் திருப்பி தர தேவையில்லை, அதை நாங்கள் கிராண்டாக தருகிறோம் என்றால் இந்த மலையை கையகப்படுத்துவதற்கு இப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான சிநேகபூர்வமான அணுகுமுறையும் மிரட்டல் பூர்வமான அணுகுமுறைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது தொடர்ச்சியாக. இந்த மலை தொடர்பாக நாங்கள் சில மாதங்களுக்கு முன்னதாக பார்த்தோம். இதில் நிறைய வளம் இருக்கின்றது என்று நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அதனால் தான் சீனாவும் பார்த்து கொண்டிருக்கின்ற என்று கூறியிருந்தீர்கள். நிறைய சீனாவிடம் இவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள். அந்த கடனை சில வேளைகளில் கொடுப்பதற்கு இதை பயன்படுத்துவார்களா இலங்கை? உண்மைதான். ஏன்னா இலங்கை அதை கையகப்படுத்த வைக்கிறது என்னன்னா, இலங்கை அதை கையகப்படுத்தினால் இலங்கை மிகப்பெரிய ஒரு செல்வந்த நாடாக மாறிவிடும். அதை அவர்களிடம் அதை அகழ்வதற்குரிய இது இல்லாவிட்டாலும் ஏனைய நாடுகளுக்கு வழங்கும். உண்மையில் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் கடல் அகழ்வை மேற்கொள்வதற்கான லைசன்ஸ் ஜெர்மனியிடமும் சீனாவிடம் தான் இருக்கின்றது. ஜெர்மனியிடமும் சீனாவிடம், இந்தியாவிடம் இல்லை. இந்தியாவிடம் அதற்கான வளங்களும் இல்லை. இனித்தான் அவர்கள் அதனை செய்ய போகிறதாகவும், ஆனால் அதற்கு முதல் கையகப்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா குறியாக நிற்கின்றது. இப்போது மோடியின் ரஷ்ய பயணமும் கூட சீனாவுடன் ஒரு சமரசத்துக்கு வருவதற்கான ஒரு, இந்த மலை தொடர்பாக ஒரு சமரசத்துக்கு வருவதற்கான ஒரு முன்முயற்சியாக இருக்கலாம். என்றால் சீனா இது தலையிடாமல் ரஷ்யாவின் ஊடாக ஏதாவது ஒரு விட்டுக் கொடுப்பை இந்தியா செய்ய போகின்றது போல் தான் தெரிகின்றது. என்றால் இது மிக மிக முக்கியமானது ஒன்றாகத்தான் இருக்கிறது. சொல்வார்கள் இல்லையா, அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த தீவில் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டிய தீர்வை அங்கே எவ்வாறு இவர்கள் எல்லோருமாக சேர்த்து இந்தியாவுக்கும் பாதுகாப்பாக இருந்திருக்கும். அந்த இலங்கை தீவையும் ஒரு வளமுள்ள ஒரு நாடாக தமிழர்கள் வளர்த்து கொடுத்திருப்பார்கள். ஆனால்
அவர்களுடைய பேரினவாத கொள்கையினால் இந்த நாட்டையே விட்டு விட்டார்கள் என்பதை இப்பொழுது எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி அரசர்களே. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை, குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடு உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.